அச்சோ. ஐயோ வெடிச்சிரும் போல இருக்கே. சார் ஒட்டுக்கா சேர்ந்து ஓடிடுவோம். ஐயோ நானும் இந்த பக்கம் வந்துடுறேன். ஐயோ தங்கச்சி நாங்களே. சூப்பர். தம்பியோட படம் ஓஹோ எந்த பேபி ஜூலை 11th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா தியேட்டர் போய் பாருங்க. அண்ட் எல்லாரும் ஃபேமிலிஸ் இருக்கீங்க, ஒரு சூப்பரான மேட்டர் சொல்றேன். அடுத்த படம் எனக்கு கட்டா குஸ்தி 2 அதுதான். அண்ட் அடுத்த வருஷம் ராட்சசன் 2 நடக்குது. ஸோ இது ரெண்டு வந்து 100% நடக்குது. இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். நல்ல கை தரலாம்பா. சூப்பர். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். அகைன் பேக் டு ஸ்டேஜ். தென் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலாக சில ஒரு மேஜிக்ஸ் பண்ணலான் இருக்கேன். அண்ட் தென் உங்களையும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி பண்ணலான் இருக்கேன். ஓகேவா? 3 பேர் இருக்காங்க இல்லையா? பார்க்கவே மாட்டேங்கிறாங்களே மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. 3 பேரும் ஓகேவா? உங்க இங்கிலீஷா தமிழா? தமிழ் புரியும் இல்லை? ஓகே, இப்போ ஒரு ஸ்பெஷலாக ஒரு மேஜிக் வச்சுருக்கோம். நீங்கள் இந்த 3 பேரில் யாராவது 2 பேரை செலக்ட் பண்ணுங்க, இல்லை யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க டக்குன்னு. நீங்கள் 2 பேரா? ஃபர்ஸ்ட் 2 பேர். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 பேரில் இப்போ ஒமிட்டிங் டைம். ஓகேவா? இப்போ 2 பேரில் யாராவது டக்குன்னு ஒருத்தங்களை சொல்லுங்க. இவங்களா ஒமிட் பண்ணிட்டோமா? இப்போ இவங்க லெஃப்டாக இருக்காங்க. ஓகே, உங்கள் கையை ரைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் 2 கையும், போத் த ஹேண்ட்ஸ் ரைஸ். ஓகே, மோதிரம் தான் போட்டிருக்கீங்களா? இல்லை. கையில் அது என்னது? கையில் பிரேஸ்லெட்டா? தர முடியுமா? பிரேஸ்லெட்டா இல்லை வாட்ச் தரீங்களா? அந்த வாட்ச் இருந்தால் தான் கொடுங்க. ஓகே, இந்த வாட்சை வச்சு ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அந்த வாட்சை கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா, பலூன் ரெடியாக இருக்கா? நான் சொல்லும்போது வாங்க. ஐ ஹாவ் அ பிரேஸ்லெட், ரொம்ப பெருசாக இருக்கு. வேணாம் 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 வேணாம், வாட்சே பண்ணிடுவோம். ஓகே, ஐ ஹாவ் அ பாக்ஸ். இதை செக் பண்ணிடுங்க. கைண்ட்லி செக். ஓகேவா? ஐ ஹாவ் அ வாட்ச். உங்கள் டீம்ல இருந்து ஒரு வாட்ச் வாங்கியிருக்கோம், செக் பண்ணிடுங்க. ஐ ஹாவ் அ பாக்ஸ். ஓகேவா? வுடன் பாக்ஸ். இட்ஸ் கம்ப்ளீட்லி சாலிட், ஆல் த சைட்ஸ். ஓகேவா? அந்த பாக்ஸை நீங்களே இப்போ உள்ள ட்ராப் பண்ணிடுங்க. உள்ள வச்சிருங்க. க்ளோசிங் இட். அண்ட் இந்த கம்பி வந்து போட்டுரும். ஓகே, கம்பி போட்டு லாக் பண்ணிடலாம். நீங்களே கூட கம்பியை போட்டு ட்விஸ்ட் பண்ணிடுங்க. போட்டு அந்த இடம் மட்டும் ட்விஸ்ட் பண்ணிடுங்க, இந்த இடம் விட்டுருங்க. ஓகே, எஸ், தேங்க்யூ. இப்போ வந்து இதை நல்லா லாக் பண்ணிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் கீழே வந்துடுறீங்களா? பலூன் வாங்க. பலூன் கொண்டு வாங்க. பலூன் ஸ்டேஜுக்கு வாங்க. ஸ்டேஜுக்கு நீங்க உங்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். இந்த பலூனை பிடிச்சிக்கோங்க. விட்டுருங்க. இந்த பலூன் பிடிச்சிக்கோங்க. இந்த பாக்ஸை பிடிச்சிக்கோங்க. ஹோல்ட் இட் டைட். ஆடியன்ஸ் நல்லா வாட்ச் பண்ணலாம். உங்களோட வாட்ச் அதுக்குள்ளே இருக்கு. சார் வந்து நீங்கள் தான் லாக் பண்ணியிருக்கீங்க. அந்த கவுண்ட் ஆஃப் 3ல யூ ஆர் கோயிங் டு டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப். பிஃபோர் தட் ஐ ஹாவ் சம்திங் ஹியர். ஐ ஓப்பன் இட் தி லாஸ்ட். இதை இங்கே வச்சிடுறேன். இல்லைண்ணா நீங்கள் வரீங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் வாங்க.
இந்த பாக்ஸ் ஒரு gift இவங்களுக்கு ஒன்று வச்சிருக்கேன். ஐ ஷோ இட் தி லாஸ்ட். ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். இதை பிடிச்சிக்கோங்க. ஹோல்ட் இட் டைட். ஆன் த கவுண்ட் ஆஃப் 3. சார் இப்போ நீங்கள் தான் சொல்ல போறீங்க. ஓகே, அந்த 1 2 3 சொல்ல போறீங்க. அவங்க அதை விட போறாங்க. ஓகேவா? வாட்ச் எப்படி வாங்கி கொடுத்துருவீங்களா? ஓகே, ரெடி? நம்பர் 1 2 அண்ட் எல்லாமே சேர்ந்து ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? 1 சத்தம் பத்தல. 1 2 3 வாட்ச் பை பை. அவங்க ரியாக்ஷனை கொஞ்சம் கவர் பண்ணுங்க. ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி. ஏங்க என்னங்க வாட்ச் வாங்கி கொடுத்தது பறக்க விடுறீங்க? எங்க போரிச்சுங்க. உண்மையிலே அங்க ஆக்சஸ் எல்லாம் பண்ண முடியாதா மால் பீப்புளுங்க? ஒரே மேல பார்த்துட்டு அதுக்கு மேல ஃபயர் சவுண்ட் தான் இருக்குது. அவ்வளவுதான், வாட்ச் போயிருச்சா? அதுக்கு மேலேயும் போயிருச்சு. அதை கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. எங்க வாட்ச் கிடைக்காது மேடம், கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். போயிருச்சு கம்ப்ளீட்டா. ஓகே, அப்படியே இருங்க. எவ்வளோங்க அந்த வாட்ச்? எவ்வளோங்க? ஓகே, பார்ட்டி வாட்ச். பார்ட்டியோட வாட்சா பிரதர்? பார்ட்டியோட வாட்சா பிரதர்? பார்ட்டி வாட்சா? பார்ட்டி வாட்ச்லாம் எதுக்குங்க பார்ட்டிக்கு கட்டிட்டு வரீங்க? ஐயோ, கண்டிப்பா வேணுமா? எதனால விட்டீங்க அதை? நீங்க 3 சொன்னீங்க, விட்டுட்டேன். 3 பப்ப விட சொன்னீங்க, விட்டுட்டேன். 3 சொன்னா விட்டுறீங்களா? சரி ஃபைன். வாட்ச் கண்டிப்பா வேணுமா? லெட்ஸ் ட்ரை. இங்க ஒரு gift கொடுத்திருந்தேன் உங்களுக்கு. ப்ளீஸ் ஓபன் யுவர் ஹேண்ட்ஸ். ரெண்டு பேரும் கையை ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த பாக்ஸ் வந்து நான் ஷோவோட ஸ்டார்டிங்ல ஐ டுக் இட். யூ கேன் வாட்ச். இட் இஸ் நாட் ஓன்லி ஜஸ்ட் அ பாக்ஸ். வாட்ச். இதுக்குள்ள ஐ ஹாவ் சாக்லேட்ஸா ஒரு பாக்ஸ் இருக்கு, பிடிச்சிக்கோங்க. ஐ ஹாவ் another one box. Before that என் கையில வேற எதுவும் இல்லை. வாட்ச். இது என் வாட்சுங்க. Watch, finally we have a box. இதா கேக்குதா? கேக்கலையா? லைட்டா கேக்குதா? அப்போ வந்து we have another one box and we have like another one box and finally நான் வீட்ல கஷ்டப்பட்டு பேக் பண்ண ஒரு விஷயம் இங்க வச்சிருக்கேன். பார்ட்டி வாட்ச் கிடைச்சிருச்சுங்க. And that's you can watch, you can have your watch. இந்தாங்க சார், நீங்களே கொடுத்துருங்க சார் அவங்களுக்கு. உங்க பார்ட்டி வாட்ச் தானா செக் பண்ணிடுங்க. பார்ட்டி வாட்ச் தான். அதே வாட்ச் தான் இல்லையா? என் பாக்ஸ் எங்க போச்சோ எப்படியும் எடுத்து தர மாட்டாங்க. நிறைய பாக்ஸ் இருக்கு மேடம். தேங்க்யூ ஸோ மச். இவங்க ரெண்டு பேருக்கு நல்லா ஒரு தடவை கிளாப் பண்ணிடுங்க. அவர் யோசிக்கிறாரு, ப்ரோ மேஜிக் தானே நீ ஸ்டார்ட் பண்ண, என்ன நீ அவங்க ப்ரோஸ் இறக்கி விட்டுட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு அவர் பார்த்துட்டே இருக்காரு. சைட்ல இருந்து கியூ கொடுத்துட்டே இருக்காரு. ஓகே, அதனால திரும்பவும் நீங்க மேடைக்கு வாங்க. இப்போ வந்து ஒரு வீர சேலஞ்ச் அவங்களுக்கு கொடுக்க போறோம். நல்ல ஒரு தடவை பலத்து கைத்தல் கொடுக்கலாமா அவங்களுக்காக? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவிக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் தென் நான் உங்களுடைய பிக்கஸ்ட் ஃபேன். நீங்க மேஜிக்லாம் யூஸ் பண்ணி உங்க படங்கள்ல ராட்சசன் வந்து ஒண்டர்ஃபுல் ஃபிலிம், நல்ல ஆக்டர். இப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து தைரியத்தை மையப்படுத்தி ஒரு மேஜிக் பண்ண போறோம். எங்கிட்ட வந்து ஒரு 5 கிராக்கர்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல வந்து உங்களோட இன்ஸ்டிங்க்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு செக் பண்ண போறோம். ஓகேவா? லெட்ஸ் செக் ஹவ் யுவர் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். என்கிட்ட 5 பட்டாசு இருக்கு. ரெண்டு பேரும் முன்னாடி வந்துருங்க. இப்போ வந்து இது பேர் என்னன்னு படிச்சு சொல்றீங்களா? என்ன பட்டாசு? ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ வந்து ஒரு வீர விளையாட்டு தான் இப்போ நடக்க போகுது. இப்போ வந்து இங்க ஒரு 5 பட்டாசு இருக்கு. ஓகேவா? 1 2 3 4 and 5. இப்போ 5 பட்டாசு இருக்கு. இப்போ வந்து ஒமிட்டிங் டைம்ல போறோம். ஓகேவா? உங்களோட இன்ஸ்டிங்க்டை செக் பண்ண போறோம். ஃபோக்கஸ். இதுல 4 வந்து வெடிக்காது, 1 ரியலா வெடிக்கும். ஓகேவா? 4 வெடிக்காது, புஷ் ஆயிடுச்சு. 1 ரியலா வெடிக்கும். இது வந்து எந்த செட் பண்ணியும் நாங்க பண்ணல, ரியலா. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசி வச்சுக்கிட்டோமா? இல்ல. இப்போ we are meeting for the first time. 1 2 3 3 4 5.
எது வேணும் உங்களுக்கு? 1 2 3 3 4 5 1 2 3 இதான் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப இந்த ரெண்டை வில் டேக் இட் aside. அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். ஓகே சார், இப்போ நீங்க உங்க இன்ஸ்டிங்க்ட் 1 2 or 2 3? 1 2 வச்சுக்கலாம், இதை வச்சிடலாம். இப்போ நீங்க இதை ரெண்டுத்தையும் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டீங்களா? எனி ஒன் எங்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே, அதை வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட ஃபைனல் இன்ஸ்டிங்க்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து கணிச்சிருக்காங்க இதுதான் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? செக் பண்ணிடலாம். பட் சார், இதை நீங்க கையில வச்சுக்கோங்க. இவரோட முதல் படம் அப்படின்றங்காட்டிக்கு இது இவர்கிட்டே செக் பண்ண சொல்லுவோம். இது உங்க வாயில வச்சு நீங்க வெடிக்க போறீங்க. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். நல்ல ஒரு பலத்த கைத்தல் கொடுக்கலாம் அவருக்காக. நல்ல பலத்த கைத்தல் கொடுக்கலாம். ஐயோ, டேபிள்லாம் விழுகுது. ஐயா, இப்பதான் ஐயா ஒரு முதல் படம் நடிக்கிறாரு, வாயில வச்சு வெடிக்கிறதா? இல்ல, இதெல்லாம் வந்து ஒரு லெவல் ஆஃப் டெஸ்ட் தான். வாங்க முன்னாடி வாங்க சார், ட்ரை பண்ணலாம். உங்களோட இன்ஸ்டிங் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? வாயில வச்சு வெடிக்கணும் சார். சிவாஜி படத்துல தலைவர் வாயில வச்சு வெடிப்பார்ல, அந்த மாதிரி எதிர்பார்க்கல. இல்ல, நீங்க வர வரைக்கும் வச்சுக்கலாம். தைரியமா இருந்தா வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா யூ கேன் ஸ்ப்ளிட் இட் டவுன். இல்லையா? இல்ல கையில வச்சு ட்ரை பண்றீங்களா? ஓகே, இவங்க யாரு இப்ப வாயில வச்சு பண்ணுன்றவங்க கிளாப் பண்ணுங்க சார். எல்லாரும் கிளாப் பண்றாங்க சார். உங்களுடைய அத்தனை பேர் நம்ம மூவி லவர்ஸ், ட்ரை பண்ணுங்க ஐயா. பண்ணிடலாம் கொஞ்சம். அப்ப கையில வச்சுக்கலாமா? ஓகே, கையில வச்சுங்க. இஃப் ஒருவேளை உங்களுக்கு பயமா இருந்தா தூக்கி போட்டுடலாம். ஆல்ரைட்டா? எம்மால தூக்கி போடுறீங்களா? அங்க போட்டுருங்க. இஃப் பயமா இருந்தா. ஓகே, உங்க இன்ஸ்டிங்க்ட் தான். ஓகேவா? இப்போ எல்லாருமே சேர்ந்து, இவங்க 2 பேரும் சேர்ந்து இதுதான் வெடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை நீங்க பத்திரமா வைங்க. பாக்கி 4 இங்க இருக்கு, அதுல 1 நீங்க வச்சிருக்கீங்க. ட்ரை பண்ணுவோம். பயமா இருந்ததுன்னா வர எட்ஜ் வரைக்கும் வந்துட்டு அங்க கீழே போட்டுடலாம். அவங்க மேல எங்க போடுறீங்க? என்னாச்சு? வெடிக்கல. சூப்பர், நல்லா கிளாப் பண்ணலாம். ஒரு பட்டாசு வெடிக்கல. ஏங்க, அவங்க மேல போடாதீங்க. அங்க போட்டு. ஓகே, இப்ப அந்த பட்டாசு நீங்க வாங்கிட்டு சார், நீங்க வாங்க. இல்ல வச்சுக்கோங்க சார். அப்ப நீங்களே வச்சுங்க. அப்ப இந்த டெஸ்ட் ஃபுல்லா இவர்கிட்டே கொடுத்துருவோம். வாங்க, டெஸ்ட் நம்பர் 2 சார். அவங்களையும் இப்ப வாங்க. யார் தைரியமான பெண்மணி யார் இருக்கீங்களோ மேடைக்கு சீக்கிரம் வாங்க. நல்லா கிளாப் பண்ணலாம். சிங்கப்பெண் ஒருத்தங்க மேடைக்கு வராங்க, பட்டாசுன்னு சொல்லியும் கூட பாப்போம். லேட்டஸ்ட் ட்ரை. இதை வாயில வச்சு அடிக்கிறீங்களா? இங்க வாங்க, முன்னாடி வாங்க. தூக்கி போடக்கூடாது. ஓகே, வாயில வச்சுக்கிறீங்களா? வைங்க, ஒண்ணும் இல்ல. சரி, கையில வச்சுக்கோங்க. நான் தூக்கி போடக்கூடாது. லேட்டஸ்ட் ட்ரை. இன்னும் 3 தான் இருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 பண்ணிடலாமா? முக்கியமான விஷயம், இங்க நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நான் பொறுப்பு இல்லை. அவங்க முழுமையா அவங்களுடைய 2 பேருடைய இன்ஸ்டிங்க்ட் தான். லேட்டஸ்ட் ட்ரை. ஐயோ, வெடிச்சிரும் போல இருக்கே. அம்மாடி, வெடிக்கல. ஆனா பயமா இருக்குல்ல வைக்கும்போது. எனக்கே வெடிக்கும்போது பயமா இருக்கும்போது எப்படி? நீங்க ட்ரை பண்றீங்களா? வாங்க, முன்னாடி வாங்க. வந்தீங்களே, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். வாயில வச்சுக்கோங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க. பயமா வச்சுக்கோங்க. பயமா இருந்தா துப்பிடுங்க. ஓகே, வேணாமா? சரி, கையிலே வச்சிருங்க. ஆடியன்ஸ் காமிங்க. ஓகே, கையில் வச்சு இப்போ வெடிக்க போறாங்க. திரும்பவும் சொல்றேன், அவங்க 2 பேரோட உங்க இன்ஸ்டிங் மேல நம்பிக்கை இருக்கா? உண்மையிலே எது வெடிக்கும்னு எனக்கே தெரியாது. இன்ஸ்டிங்க்ட் இல்லையா? அவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இங்க நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எனிவே கூட பத்த வச்சிருவோமா சார்? நீங்க 10 மட்டும் ஒரு தடவை வச்சிருங்களேன். இது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. 10 வச்சிருங்க சார். ஒட்டுக்கா சேர்ந்து ஓடிடுவோம். ஐயோ, நானும் இந்த பக்கம் வந்துடுறேன். வெடிச்சிடாத அம்மா. நல்லா ஒரு தடவை கிளாப் பண்ணலாமா உங்களுக்கு? அம்மாடி, சூப்பர். இனி தாத்தா வாட்ச், பாட்டி வாட்சா? வாங்க, மேல வாங்க. நீங்க உங்கள்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணிடுவோம். வாங்க, அவங்களுக்கு ஒரு தடவை நல்லா கிளாப் பண்ணலாம். ப்ளீஸ் கம் அவுட் தி ஸ்டேஜ். நீங்க வாயில வச்சு வடிச்சே ஆகணும் கண்டிப்பா. இங்க வந்துருங்க. பயமா இருந்தா கீழே துப்பிடுங்க.
இந்தாங்க சும்மா ட்ரை பண்ணுங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க. இதுல இருந்து 50-50 வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லேட்டஸ்ட் செக். கையிலே வச்சுக்கிறீங்களா? டேக் கேர் பண்ணு. தங்கச்சி தான், ஸோ ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர். ஓ, நீங்க தான் பத்த வைக்கணுமா? ஓ, எந்த காரியம் வந்தாலும் நான் என் கையிலே பண்றேன் அப்படின்றாங்க. சூப்பர். ஓகே, தங்கச்சி நீங்களே. சூப்பர். வெடிச்சிடாது. அப்பா வெடிக்கல. நாலுமே அவங்களோட இன்ஸ்டிங்க்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நல்லா ஒரு தடவை கிளாப் பண்ணலாமா உங்களுக்காக? தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஒரு தடவை பலத்த கைத்தறி கொடுத்துடலாமா? ஆடியன்ஸ்ல இருந்து எதுக்கு நாங்க கைத்தட்டணும், அது வெடிக்கும் நான் எப்படி நம்புறதுன்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட் செக். இதுதான் நீங்க வந்து வெடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் பின்னாடி போய்ப்போமா? ஐயோமா, இங்க இருக்கா? ட்ரை பண்ணி பார்ப்போம். எந்தெந்த கீழே விழுந்துருச்சு. சார் உங்க இன்ஸ்டிங் கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்குமா உங்க இன்ஸ்டிங்? உங்க 2 பேரோட இன்ஸ்டிங் கரெக்டா இருக்கும்னு நம்புறேன். அச்சோ, and that's the cracker, real bursting cracker. நல்ல ஒரு தடவை கிளாப் பண்ணலாமா உங்களுக்காக? This is how the real instinct works. And thank you so much for coming on the stage. Thank you so much brother. Thank you. உங்களோட இன்ஸ்டிங்க்ட் வேற லெவல்ல இருக்கு சார். உங்களோட இன்ஸ்டிங்க்ட் வேற லெவல். 2 பேரும் சேர்ந்து கரெக்டான இன்ஸ்டிங்க்டோட இந்த ஷோ கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. And then thank you so much. I'm really excited to see myself on the big screen, and I would like to thank Rudra sir, Vishnu sir, all my cast and crew, all the assistant directors, the producers. They made me feel so comfortable on set, and the whole process was great. Yeah, that's it. Really ரைட். excited. அதாவது நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற போது உடனே பேசி நாங்க உங்களுக்கு கீழே அனுப்ப முடியாது. பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல? Yes. நான் கூட ஏதோ பிரான்ஸ் அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி தெரியலைங்க. ஸ்கின் டோன் வந்து பளபளக்குது. சரி, ஓகே. இருந்தாலும் வந்து இப்போ ஓஹோ இந்த பேபி இந்த படம் வந்து ஜூலை 11 வந்து ரிலீஸ் ஆகுது, கரெக்டா? சோ இந்த படத்துல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி, முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லிட்டு, நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் கிட்ட நாங்க ஆக்சுவலா கேட்டுக்கிட்டு இருந்தோம், உங்களுடைய லைஃப்ல இருக்க அந்த பேபி யாரு, அந்த பேபி வந்து என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க கூட நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய இன்டராக்ட் பண்ணோம். சாம கதை சார். ஹானஸ்டா சொல்றேன் சார், பயங்கரமான கதைலாம் வந்தது. ஆக்சுவலா நாங்களாம் என்ஜாய் பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த மூவி செட்ல உங்களுக்கு நடந்த மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் உங்க லைஃப்ல இருக்க அந்த பேபி யாரு அப்படின்னு கேட்கலாம். Unfortunately, என் லைஃப்ல அந்த ஒரு பேபி இப்போ வரைக்கும் வந்தது இல்லை. ஸோ கீழே சிரிக்கிறத பார்த்தாலும் எனக்கு ஆக்சுவலா சரியாவே படல. அவங்க சிரிக்க பாருங்க, எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்புற மாதிரி அங்க இருக்கு இந்த பதில். இல்ல யாருமே இல்லன்றாங்க எல்லாருமே கோரஸா. தட்ஸ் ரியலி யாரும் இல்லை. ரைட், ஓகே. அதாவது அந்த பேபி வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லாட்டி வந்து உங்களுடைய பயங்கரமான சோல்மேட்டா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்களாம் கூட நீ பேபின்னு சொல்லலாம். I think I have to say my dad. He's been the biggest supporter for me ever since I was young. He's physically challenged, but until now he's made sure that in life la vanda endha oru kammi kuda illa. It's been a great. I'm so glad that I'm his daughter, and the reason I'm standing here right now is because of the strength that he gave me. So in life the biggest inspiration and my baby is my dad. ஆஹா, இந்த ஒரு பதில் அதை பார்த்தேன். விஷு சார் சிங்க் ஆகுது இல்ல 2 பேருக்கும்? கிரேட், ஓகே. சார் நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த செட்ல ஃபிலிம் செட்ல மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து actually we went to MGM amusement park, and அதுல வந்து like I thought movie-ல work பண்ணா from morning to evening it will just be set and work அப்படின்ட்டு, but it was the most fun experience. அங்க போய் நம்ம நிறைய ரைட்ஸ் பண்ணோம். We saw so many people and interacted with the public also, and that was I think my best experience. ரைட். அதாவது நமக்கு தெரியும் ஆக்சுவலா ருத்ராவும் வந்து இங்க டெபியூட்டன்ட், இங்க நம்ம கூட வைஷ்ணவி இருக்காங்க, அண்ட் விஷ்ணு சார் இருக்காங்க. அப்படிங்கிற போது இவங்க கூட ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க ஐ மீன் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றதுக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா உங்களுக்கு? Yeah, I shared it with Rudra. I didn't get to share it with Vishnu sir unfortunately, but maybe next time. Great, super. Thank you so much for doing. Thank you. So பெரிய கிளாப்ஸ் உங்களுக்கு. ஓகே, ஸோ அடுத்தது படத்தை ஸோ ஓஹோ இந்த பேபி எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்களுடைய லைஃப்ல இருக்க பேபி பத்தியும், அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து இந்த படத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் கேட்டுட்டு இருக்கோம்.
ஸோ எனக்கு வந்து பேபி ஓஹோ இந்த பேபி தான் ஃபர்ஸ்ட் படம்ல. சூப்பர், பியூட்டிஃபுல் சைட். என்னைக்குமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் இல்ல, அது என்னைக்குமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும்ல ஹார்ட்ல. பியூட்டிஃபுல் சைட். சரி, ஓகே, மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம கேட்கும்போது அங்கேயும் வந்து நிறைய பதில்கள் வந்துகிட்டே இருந்தது. உங்ககிட்ட இருந்து என்ன பதில்? ஐ திங்க் ஓகே, இந்த பாட்டு பாத்தீங்களா, இத வந்து வர்க்கலால ஷூட் பண்ணுது. சோ வர்க்கலா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இந்த ஷூட் மூலமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. எப்படி வளர்த்திருக்காங்க, ஒண்ணுமே தெரியாம. ஏன்னா வர்க்கலா தெரியும், அதுக்கு தான் கண்டுபிடிச்சிங்களா? இப்போதான் லைக் when they called us for shoot வர்க்கலாக்கு போறோம். I'm like, ஓ அது எங்க இருக்கு, கேரளாவா? ஐயோ. இங்க யாராவது கேரளா மக்கள் இருக்கீங்களா மக்களே? யாருமே இல்லைங்க, தப்பிச்சோம் நம்ம. ஓகே, சொல்லுங்க. சோ அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், வர்க்கலால ஷூட் பண்ணும்போது ஒரு ரிசார்ட்ல தங்கணும். அந்த ரிசார்ட்ல வந்து லைட்டா கொஞ்சம் பேய் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. பேய் ஓட்டுனீங்களா? நம்ம ஓட்டல, பட் ஐ ஹர்ட் ஸ்டஃப். ஓகே, ஸோ லைக் we are staying in a resort. அந்த ரிசார்ட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஸோ நான் தனியாக என் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்புறம் I started hearing people scream லைக் ஒரு வார்ல. எனக்கு பயமா இருக்கு நீங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்தா. ஸோ இது வந்து என் டைரக்டர் கிட்ட போய் சொன்னேன் காலையில. and he was like, நவாஷினி ப்ளீஸ். ஸோ எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். and also I think my director also he can't forget this now. அதனால தான் நீங்க வரலையா? ஆமா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரைட், சொல்லுங்க. ஸோ அதுதான் எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அது இன்னொரு மறக்க முடியாத விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 100 people முன்னாடி நம்ம சீனை பண்றோம், லைக் we are acting. So அது வந்து I was very nervous, very anxious, but then within 2-3 days we got a flow, and it was my first time working with Rudra, so it's like amazing because he's my first co-star. Right. Yeah. So ஒரு மாதிரி படிப்படியா அவர் வந்து செட் ஆயிட்டாரா உங்களுக்கு? ஆமா, we became buddies, and also we are friends in this film. We are best friends in this film. So we had a very good time, and we also have a very good rapport, and I think one takeaway from this film வந்து நம்மளுடைய நட்பு. நாம், மிதிலா, நிர்மல் and ருத்ரா. So yeah. Great. சரி, ஓகே, எல்லாரையும் பத்தி சொல்லிட்டீங்க. நம்ம ப்ரொடியூசர், நம்ம ஹீரோ, அவர் வந்து ஆக்சுவலா நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவரை பத்தியும் அவரோட படங்கள் பத்தியும் சார் ஆடியன்ஸ் வந்து கூப்பிட்டு ஒருத்தரையா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். ஒருத்தரும் அவரோட படங்கள் பத்தி பேசும்போது ஹைலி மோட்டிவேட்டடா பேசிட்டு இருந்தாங்க. நான் ஜெர்சி பார்த்தேன், சாரி நான் வந்து ஜீவா பார்த்தேன், நான் வந்து நீர்ப்பறவை பார்த்தேன், நான் வந்து ராட்சசன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வந்து ஒரு படங்கள் பேரா சொல்லிட்டு இருந்தாங்க. விஷ்ணு சார் ஃபர்ஸ்ட் நீங்க மீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இம்ப்ரெஷன் இருந்தது? இவர் வந்து நம்ம கூட ஈஸியா நம்ம ஒரு கூட பேச முடியுமா, ஐயோ சீனியர் ஆக்டரா இருக்காரு, அந்த மாதிரி எல்லாம் ஜோன்ஸ் இருந்ததா, இல்லாட்டி எப்படி அதை வந்து ஐஸ் பிரேக் பண்ணாரு? அப்படிலாம் இல்ல. ஐ திங்க் ஹீஸ் ஆல்வேஸ் பின் வெரி ஃப்ரெண்ட்லி. அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் படம் that I watched of his was ராட்சசன். ஸோ ராட்சசன்ல பார்க்கும்போது அந்த காக்கி சட்டை இதெல்லாம் ரொம்ப கூல் அண்ட் ஹிப்பா இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஐ தாட் ஹி வாஸ் a very fierce person. பட் ஃபர்ஸ்ட் பூஜையில சந்திச்சோம் கோயில்ல. ஸோ அங்கே வந்து ரொம்ப சில்லா பேசினாரு. அண்ட் ஆல்சோ ஐ மெட் ஆரியன். ஸோ ஆரியனும் நானும் we became good friends. ஸோ I feel that they are all very chill people. and எனக்கு சாருடைய எனக்கு ஃபேவரட்டான ஒரு படம் வந்து ராட்சசன். பிகாஸ் ஐ தாட் he was really good in that film. That is one. இன்னொரு விஷயம், I think he's very charming. Wow. Especially in the khaki சட்டை. ஆக்சுவலா எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம். ராட்சசன் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எவ்வளோ பேர் வந்து கை கொடுத்து அவங்க ஹோட்டலாம் வந்து கொடுத்தாங்க. ஃபேவரட் படம் விஷ்ணு சார் சொல்லும்போது சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இந்த படம் மாதிரி மிகப்பெரிய படங்கள் நிறைய நடிச்சு வந்து இதே கோலிவுட்ல நீங்க மிகப்பெரிய உயரத்தை அடையணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லா சார்பாகவும் வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். சாரி, ஏன்னா நேற்று என்னோட டாட்டரோட நேமிங் செரமனி, ஸோ ஹைதராபாத்ல. ஸோ ஃப்ளைட் வந்து நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு வர்றதுக்கு இங்கே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க அண்ட் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஓஹோ அண்ட் தென் பேபி, என் தம்பி ருத்ரா அவரோட ஃபர்ஸ்ட் படம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஜூலை 11th ரிலீஸ் ஆக போகுது. எக்ஸைட்டடாக இருக்கிறோம். அண்ட் எப்படி நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து படத்துலேருந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும், அதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ். நீங்கள் எல்லாரும் தான் நான் இங்கே ஸ்டேஜில் இன்னைக்கு நிற்கிறேன்னா, ஒரு ப்ரொடியூசராக நிற்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ், என் ஸ்கிரிப்ட்ஸ் பற்றி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் படத்தோட ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய ரசித்து எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ்னால தான் நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் கண்டிப்பாக அந்த விதத்தில் ஓஹோ எந்தன் பேபி படமும் உங்கள் எல்லாருக்கும்
ரொம்ப பிடிக்கும். நல்லா கனெக்ட் ஆவீங்க படத்தோட. ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ஃபில்ட் ஃபேமிலி ஃபில்ம், சின்ன பசங்களோட பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலிஸ் வந்து செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுகிற படம். அண்ட் ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம் என்னவா இருக்கும் லைஃப்பில் அப்படிங்கிறது சொல்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஃபேமிலிஸோட போய் ஜாலியாக தேட்டரில் பார்க்கலாம் ஜூலை 11 அன்னைக்கு. சூப்பர். ஸோ பெரிய round of applause for our producer and hero விஷு விஷால் சார். அண்ட் சார் நீங்க இருக்கும்போது இந்த விஷயத்தை தைரியமா அவர்கிட்ட கேட்க முடியும். அதாவது நீங்க சொல்லிருந்தீங்க, நான் சினிமாவுக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கிரிக்கெட்டரா வந்து சினிமாக்குள்ள ஒரு நடிகனா மாறுறது ஜோன் வேறையா இருந்தது. பட் ஆனா உங்க குடும்பத்துல நடிச்சே ஒருத்தர் வந்து சின்ன வயசுல வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பயங்கரமா வந்து நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆளு. அவர் இன்னைக்கு ஒரு நடிகர் ஆயிட்டாரு. நீங்க ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஆடியன்ஸை பார்த்து நம்ம படத்தை பத்தி ஜூலை 11. அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இது வந்து நான் ட்ரெய்லர் லான்ச்ல கூட சொன்னேன். பட் இங்க இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாரும் இருக்கீங்க, ஸோ அதனால அதை சொல்லிடுறேன். ருத்ரா வந்து என்னோட பெரியப்பா பையன் அண்ட் என்னோட சித்தி பையன். ஸோ எங்க அப்பா வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியில இருந்து வந்தவர். படிக்கிறதுக்கு காசு இருக்காது அப்பா கிட்ட. ஸோ பெரியப்பா வந்து ஓரளவுக்கு தான் படிப்பாரு, எங்க அப்பா ரொம்ப நல்லா படிப்பாரு. ஸோ என்னோட பெரியப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி நீ வந்து போய் படி, நான் ஓரளவுக்கு தான் படிக்கிறேன், நான் போய் கூலி வேலை பார்த்து சம்பாரிச்சு உனக்கு காசு கொடுக்குறேன், நீ அதுலேருந்து படிச்சு முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லி என்னோட பெரியப்பா தான் போய் வேலை பார்த்து அப்பா படிக்க வச்சாரு. ஸோ அவரோட பையன் தான் ருத்ரா. ஸோ அப்பா அப்படி படிச்சு IPS ஆஃபீஸர் ஆனாரு. ஸோ இன்னைக்கு ருத்ரா வந்து சினிமாவில் வரணும் அப்படின்னா நான் தான் பொறுப்பு. ஏன்னா அன்னைக்கு என் பெரியப்பா வந்து இது பண்ணல அப்படின்னா நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஃபேமிலியாகவே அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் இந்த நிலைமைக்குள்ள இருந்திருக்க மாட்டோம். ஸோ ருத்ராக்கு கண்டிப்பாக இது நான் தான் பண்ணணும். அண்ட் இது என்னோட டியூட்டி. ஸோ ஐ ஹவ் டன் மை டியூட்டி. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல நடிகனா உங்க எல்லாருக்கும் ருத்ரா தெரியும் இந்த படத்துலங்கிறது நான் நம்புறேன். கிரேட் சார். அதாவது டீசர் ட்ரெய்லர் இன்னும் படத்தை நிறைய விஷயங்கள் நம்ம தெரிய போறோம். ருத்ரா நீங்க ரெண்டே 2 வார்த்தைகள், நீங்க நிறைய இங்க பேச வேணாம், இன்னும் நிறைய உங்களை பேச வைப்போம். நீங்க ஒரு சில வார்த்தைகள் அந்த மக்கள் பார்த்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன் வந்ததுக்கு. அண்ட் ஜூலை 11 படம் ரிலீஸ் ஆகுது, ப்ளீஸ் போய் பாருங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்க, என்ன சப்போர்ட் பண்ணுங்க. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தோடைய ஒரு கோர் என்ன அப்படின்னா, ஒரு சினிமாவே அனுபவமா பார்த்து ரசிச்சு அது மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் கேங்க உருவாக்குற ஒரு பையன், அது மாதிரியே லவ் பண்ற ஒரு பையன், அது மாதிரியே லைஃபோடைய ஆஸ்பிரேஷனான விஷயங்களை பார்க்குற ஒரு பையனுடைய கதை மாதிரி தெரியுது எங்களுக்கு. கரெக்டா சொன்னா? ஓரளவு கரெக்ட். ஓரளவு ஓகே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ருத்ரா இந்த படம் என்ன மாதிரி ஒரு படமா உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் படமா அமைஞ்சிருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இந்த படம் என்ன மாதிரியான ஒரு ஃபிலிம், ஆனா இம்பாக்ட் வந்து உங்களோட லைஃப்ல உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ பிரதர், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வந்து என்ன பேசுதுன்னா, இந்த படத்தோட அவர் சொன்ன மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுது. நம்ம வேற ஸ்டேஜில் லவ்வோட புரிதல் ஒன்று இருக்கும்ல, நம்மளுக்கு டீனேஜராக இருக்கும்போது வேற ஒரு புரிதல் இருக்கும், 20-25 இருக்கும்போது அந்த மாதிரி வேற ஸ்டேஜில் புரிதல் இருக்கு. ஸோ இதில் நான் சொல்லிட்டேன்னா ரொம்ப சொல்கிற மாதிரி ஆகிடும். பட் இதில் ஒரு மெயின் விஷயம் வந்து நான் என் லைஃப்லேயே அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்லேயே அப்ளை பண்ணுவேன். என்னன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன், ரொம்ப கோவப்படக்கூடாது. ஓகே. ஸோ ஷார்ட் டெம்பரா இருக்கக்கூடாது, முன்கோவம் படக்கூடாது அப்படின்றீங்க. ரொம்ப முன்கோவம் இருக்கக்கூடாது, அக்ரெசிவா ரொம்ப தேவையில்லாம கோவத்தால பல விஷயங்கள் நம்ம லைஃப்ல லூஸ் பண்ணிடுறோம். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலே பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும்ன்றதுதான் ஒரு மாதிரி ஒரு மெசேஜ். ரைட், சூப்பர். அது ஒரு பெரிய டேக்அவே உங்களுக்கு இருந்தது இல்ல? ரைட், ஓகே. அதாவது வந்து இண்டஸ்ட்ரியிலே வந்து எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற ஒரே ஒரு பிரதர்ஸ் சொல்லலாம் நம்ம, வெங்கட்பிரபுவும் பிரேம்ஜியும் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் படத்துல கதை இருக்கோ இல்லையோ பிரேம்ஜி வந்துகிட்டே இருப்பாரு VP சார் படத்துல. அந்த வரிசையில இப்ப இண்டஸ்ட்ரியில எல்லாருமே ஆக்சுவலா பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பிரதர்ஸா நம்ம பார்க்க போற விஷ்ணு விஷால் சார் அண்ட் ருத்ரா அவங்க 2 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. உங்களை இந்த மேடைக்கு கொண்டு வந்து அந்த நபரை வந்து கீழே இருந்து நம்ம மேல கண்டிப்பா கூப்பிட்டு தானே ஆகணும். சரி, இப்போ ஒரு ஆங்கரா வந்து நான் அவரை நிறைய விஷயங்கள் அவரை பத்தி நான் ஆடியன்ஸ் கிட்டே நான் பேசினேன், நானும் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். உங்க பிரதரை இந்த ஸ்டேஜுக்கு நீங்க எப்படி இன்வைட் பண்ணுவீங்க? ஓகே ஓகே அக்கினி கேட்டானே என்ன பண்றேன்னு தெரியல, கேட்டீங்களே என்ன சொல்றது. ரைட், ஓகே. யோசிச்சுங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, so please welcome the dashing, charming star Vishnu Vishal on stage please. விஷ்ணு சார், ஆக்சுவலா வந்து எனக்கு தெரியும், பொதுவா வந்து பிரதர்ஸ்குள்ள யாருமே ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது இல்ல, புகழ்றது இல்ல, ஐ லவ் யூ அப்படிங்கிற விஷயம் கூட வந்து நம்ம யாருமே சொல்றது இல்ல. ஸ்டேஜ்ல கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிட்டா இல்லைன்னா வந்து அப்பப்போ அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாப்லையா? ஆக்சுவலா ருத்ராவுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 years டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ
எங்க டைம் லைன்ஸே வேறையா இருந்தது. ஸோ எங்களுக்குள்ள காம்படிஷனுங்கிறது இல்லவே இல்லை. எப்பவுமே ஜாலியாவே இருப்போம். ஒன்னா வீடியோ கேம் விளையாடுவோம் நிறைய சின்ன வயசுல. வீடியோ கேம்ல தோத்தானா வெறுப்பேற்றுவேன் அவனை. அப்படிதான் எங்களோட லைஃப் இருந்திருக்கு. அண்ட் கிரிக்கெட் வந்து அவனுக்கும் சின்ன வயசுல பிடிச்சது. ஸோ கிரிக்கெட் ஆடும்போதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் கூட வருவான், மேட்ச் பார்ப்பான். தனி கிரவுண்ட்ல சேப்பாக்கில் ஆள் இல்லாத கிரவுண்ட்ல நாங்கள் ஆடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி மேட்சஸ்லாம் பார்த்துருக்கான். ஸோ இப்படிதான் ஒரு ஜாலியான ஒரு வைப் தான் எங்களுக்குள்ள. பட் இப்போ ஆஃப் லேட் வந்து இந்த கரியர் சம்பந்தமா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது. அது வந்து அந்த கரியருக்குள்ள வரும்போது தான் எங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பட் ஹெல்தி ஆர்குமெண்ட்ஸ் தான். ஏன்னா ருத்ரா வந்து முருகதாஸ் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவனுக்கு அந்த கிரியேட்டிவ்ல கொஞ்சம் மைண்ட் நிறைய வேலை பார்க்குது. அதனால வந்து கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் இன்புட் கொடுப்பாரு. ஸோ அந்த விதத்துல தான் நாங்க சண்டை போட்டப்போ ஆர்கியூ பண்ணுவோம். ரைட், ஓகே. சோ இப்போ நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கும்போது நீங்க பிரதர்ஸா நினைக்கிறீங்க, ஏன் கூட ஜாயின் பண்றதுக்கு ஏன் பிரதரையும் நான் கூப்பிடலாம்ல? ஆக்சுவலா ஒரு ப்ரோட்காஸ்ட் நம்ம ஒரு மினி ப்ரோட்காஸ்ட் நம்ம பண்ணலாம். ஏன் கூட ஜாயின் பண்றதுக்காக ஏன் பிரதர் சந்தோஷ் ஆன் ஸ்டேஜ் பீட். ஹாய் ஹாய். அண்ட் படத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறேன். கேமியோலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 35-40 நிமிஷம் இருக்கேன். படம் ஃபுல்லாவே இருக்கிறேன் நானு. ஸோ நான் வந்து படத்துல விஷ்ணு விஷால் ஹீரோவாவே வரேன். அண்ட் ருத்ரா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்ட கதை சொல்றதுக்கு வராரு இந்த படத்துல. அதுதான் என்னோட ரோல். சோ கேமியோலாம் கிடையாது, சொல்லாதீங்க. நானும் பார்ட் ஆஃப் த ஃபில்ம். நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பர்சனலா ஆக்சுவலா ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் இருக்கும், எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது வந்து என் லைஃபோட ரிலேட் பண்ணி தான் நான் பேசியிருக்கிறேன். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ என் புரிதல் லைஃப் பத்தி, லவ் பத்தி, ரிலேஷன்ஷிப் பத்தி என்னவா இருக்கோங்கிறது தான் என் லைஃப்ல நான் புரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்துல நீங்க என் கேரக்டர் வழியா பாப்பீங்க. கிரேட் சார். பில்லியனரா விஷயத்த சொல்லி ஆக்சுவலா இங்க பிரேக் பண்ணிட்டாரு. நானும் ஆக்சுவலா நினைச்சிருந்தேன் விஷ்ணு சார் கேமியோ அப்ப எவ்வளவு நேரம் வருவாரு, ஒருவேளை செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வருவாரா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்ட்ல வருவாரா, இன்டர்வியூல வருவாரா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள்லாம் இருந்தது. நேத்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு. அது கண்டிப்பா நான் ஷேர் பண்ணோம். கண்டிப்பா. ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேத்து. வாவ். அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டா கண் முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டாரு. ஃபுல்லா கண்ணெல்லாம் தொடச்சு பேசினாரு. இட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி படங்கள் வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. அண்ட் இது வந்து சூப்பரா நீங்க எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப பாராட்டினாரு படத்தை. அண்ட் நாளைக்கு அதை பத்தி பேசியிருக்கிறாரு. நாளைக்கு வரோம் வெளியே. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா இது ஒரு பயங்கரமான மொமெண்ட். தம்பி கிட்ட சொன்னேன், நான் படத்துலயும் படம் வந்து அமீர் கான் பாக்குறது உனக்கு வேற என்ன வேணும் அதுக்கப்புறம். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா ருத்ரா ஒர்க் பண்ண படம் தர்பார். ஸோ ரஜினி சார் படம். ஸோ இப்படி இவனுக்கு என்ன தெரியல, லக்கு மேல லக்கு நடந்துட்டே இருக்கு. பட் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நேத்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் ருத்ராவோட அப்பா வந்து பயங்கர இமோஷனல் ஆயிட்டார் நேத்து. ஏன்னா அவர் வந்து நிறைய படங்கள்ல ஒரு சீன் நடிச்சிருக்காரு. அவருக்கு தான் சினிமா ஆசை. ஸோ ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு. ஆனா அவரால் மேல வர முடியல, சினிமால சக்சஸ் கொடுக்க முடியல. அவர் வந்து அவரோட ஆசை தான் என்னெல்லாம் வந்து சினிமாக்குள்ள போக சொன்னாரு. அவரோட ஆசை தான் ருத்ராவும் வந்த காரணம். அவர் வந்து நேத்து அமீர் கான் மாதிரி ஒருத்தர் படம் பார்த்து, என் பையன் படம் பார்த்து இப்படி இமோஷனல் ஆகிறாருன்னு சொல்லி அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு பயங்கரமான மொமெண்டா இருந்தது நேத்து. அது உங்க எல்லாரோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் என் பொண்ணுக்கு பேரும் அமீர் கான் சார் தான் வச்சிருக்கிறாரு. மீரான்னு பேரு. ஸோ படத்துல ஹீரோயின் பேர் மீரா. அது இன்சிடென்டா ரிலேட் ஆயிடுச்சு எல்லாமே. சார் எனக்கு டவுட்டா இருக்கு, உங்க ஃபேமிலி ரேஷன் கார்டுல அமீர் கான் சார் பேர் இருக்கா? அது மட்டும் தான் ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறேன். அதாவது ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்ஜிகரையில இருக்கிற ஸ்கை வாக்ல அந்த மேட்டரை வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாரு பாத்தீங்களா? அதுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு கிரியேட் ஆகுது. ஜூலை 11 வர போற ஓஹோ இந்த பேபி எல்லாருமே தியேட்டர்ல பாருங்க. சார் இப்போ நீங்க 2 பேர் இருக்கீங்க. நம்ம ஆக்சுவலா நம்ம 4 பேர் சேர்ந்து ப்ரோட்காஸ்ட்ல நிறைய பேசணும். என் பிரதர் வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவர்கிட்ட கொடுக்கலாமா? தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து எனக்கு அவன் மேல செம்ம காண்டு ப்ரோ. கியூட்டிஸ்லாம் வரும்போது கூப்பிடல, ப்ரோகாஸ்ட்னா மட்டும் பேச்சுலரா மட்டும் கூப்பிட்டுறான் மேல வாங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்க சொல்றீங்க ஹவு லக்கி ஹி ஹாஸ் டு பி அப்படின்னு சொல்லிட்டு. அமீர் கான் சார் படம் பார்த்தாரு, ரஜினி சார் கிட்ட ஏரியா பண்ணிருந்தாரு. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு லக்கியஸ்ட் மூமெண்ட்னா நீங்க விஷ்ணு சார் வந்து பிரதரா வச்சிருக்கிறது தான் மோஸ்ட் லக்கியஸ்ட்ங்கன்னு நினைக்கிறேன். கீழே நிற்கும் போது கூட பேசிட்டு இருந்தோம், வெங்கட் பிரபு பிரேம்ஜி ரொம்ப லக்கின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை பீட் பண்ற மாதிரி சார் வந்து தம்பி ப்ரமோஷனுக்காக படத்துக்காக துபாயிலேருந்து அக்ராஸ் த குளோப் எல்லா இடத்துக்கும் போய் ப்ரமோஷன் பண்ணி பட்டையை கிளப்பிட்டீங்க. அண்ட் ஜூலை 11 இந்த மேஜிக் நம்ம விட்னஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக நாங்க ஒரு செம்ம பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். உங்க 2 பேரை வச்சு ஒரு ப்ரோ மேஜிக் ஷோ பண்ற மாதிரி. யா
ஓகே நம்ம கூட மெஜிஷியன் இருக்காரு சார். இவ்வளவு நேரம் அவர் தான் கிரௌட பயங்கரமா என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. சோ லைவ் மேஜிக் உங்க 2 பேரையும் வச்சு அவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. என்னப்பா பாத்துலாமா? சத்தம் பத்தல. சத்தம் விஆர் தான் பயங்கரமான மேஜிக்லாம் வரும். விஸ்வ சார் அப்படியே வந்து ராட்சசன் கெட்டப்ல மாத்திடலாமா? பாருங்க ஜாலியா இருக்கான் அவருக்கு. ஓகே லெட்ஸ் வெல்கம் விக்னேஷ் ப்ரோ ஆன் டு வைபவி. Hi, Oho and Then Baby வந்து ஒரு படம் where everybody has worked so hard for it and it's come out so well. ஒரு rom-com மாதிரி உங்க ஃபேமிலி கூட்டு வந்து பாருங்க July 11th in theaters and please support us because நிறைய பேருக்கு இது first படம் also and I hope it will reach great lengths. Thank you. தமிழ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அப்படியா? ஓகே ஓகே ஆன் டு உத்ரா. யா ஜூலை 11 படம் ரிலீஸ் ஆகுது, வந்து பார்க்கலாம். நல்லாவே இருக்கும். கொஞ்ச நாளாக எனக்கு தெரிஞ்சு கோவிட் முடிஞ்சதுலேருந்து எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே கொஞ்சம் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ரிலாக்ஸேஷன் லைட்டாக எல்லாருக்கும் தேவைப்படுது. ஐ திங்க் இந்த படத்தில் அந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா 2.5 hours நீங்கள் ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட ஒரு படத்தை பார்த்து வெளில போகும்போது ஒரு ஸ்மைலோட போவீங்க. அது என்னோட ப்ராமிஸ். சார் கடைசியாக இந்த பட்டாசு வெடிச்ச மாதிரி படம் வெடிக்கணும். நான் நிறைய படங்கள் யங்ஸ்டர்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எப்போவுமே அந்த ஃப்ரெஷ் டேலண்ட் கிட்ட ஒரு மேஜிக் ஒன்று இருக்கும். அந்த மேஜிக் கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த எல்லா ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கிட்ட இருக்கும். அண்ட் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு புது பசங்க வந்து முயற்சி பண்ணும்போது நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ஆஸ் அ ப்ரொடக்ஷன் என்னால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியும் ஃப்யூச்சரில். அண்ட் அதுதான் என்னோட கோலும். ஏன்னா எனக்கு வந்து வாய்ப்பு தேடும் போது ஈஸியாக கிடைக்கல. அட்லீஸ்ட் கடவுள் புண்ணியத்தில் இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல நிற்கிறோம் இன்னைக்கு. அதுக்கு நீங்கள் எல்லாருமே தான் காரணம். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட தம்பியோட படம் ஓஹோ இந்த பேபி July 11th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்க. அண்ட் எல்லாரும் ஃபேமிலிஸ் இருக்கீங்க, ஒரு சூப்பரான மேட்டர் சொல்கிறேன். அடுத்த படம் எனக்கு கட்டா குஸ்தி 2 அதுதான். அண்ட் அடுத்த வருஷம் ராட்சசன் 2 நடக்குது. ஸோ இது 2 வந்து 100% நடக்குது, என் ப்ரொடக்ஷன்ல நடக்குது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். எஸ் சார். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.